எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கிழக்கரை ரெசிபி சாலமீன் ஃப்ரை. இதை எப்படி மசாலா உதிராமல் சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ சாலமீன் வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கட்டிங்ஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷ்ஷுங்கிறதுனால நான் இதில் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். இதுவே கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபிஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிங்ஸ் போடாமல் கூட ஃப்ரை பண்ணலாம். இந்த சால மீனை தலைப்பாதியோடு சேர்த்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி கட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போது எல்லா ஃபிஷ்லேயும் கட்டிங்ஸ் போட்டியாச்சு. இந்த மாதிரி கட்டிங்ஸ் போடுறதுனால மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட், ஃபைனலாக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கிடலாம். இது இப்போ தான் வாஷ் பண்ணி எடுத்த ஃபிஷ்ஷுங்கிறதுனால இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அதிலே வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதிலே நம்ம பெரட்டி விட்டுக்கிடலாம். இதில் நம்ம கட்டிங்ஸும் போட்டிருக்கோம். ஸோ மசாலா எல்லாமே மீன் கூட படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ் 15 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது. அப்புறம் ஃபிஷ்ஷும் பாத்திரத்தில் ஒட்டாது. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். ஃபிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு வரும். கீழக்கரையில் இந்த ஃபிஷ் நல்லா கிடைக்கும். பட் கோயம்புத்தூரில் ரொம்ப ரேர். கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இங்கே கிடைக்கும்போது வாங்கி ஃப்ரை பண்ண ஃபிஷ் தான் இது. இதில் குழம்பு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபிஷ் எல்லாமே ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் பொரிக்கிற எண்ணெயும் அவ்வளோ மணமாக இருக்கும். இதை நம்ம சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். சில பேர் ரொம்ப கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க. அது சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் சாதத்துக்குன்னு சாப்பிடும்போது உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நான் ஃபிஷ் எல்லாத்தையுமே ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். பாருங்கள், மசாலா எதுவுமே உதிரவே இல்லை. இது பேனில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சில ஊர்களில் இந்த மீனுக்கு பேர் சால மீன் சொல்லுவாங்க. இன்னும் சில ஊர்களில் மத்தி மீன் சொல்லுவாங்க. ஆனால் மத்தி மீனோட பாடி உருண்டையாக இருக்கும். இந்த மீனுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். பொதுவாக மீன்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபிஷ் எல்லாத்தையுமே ஆயிலேருந்து எடுத்தியாச்சு. ரொம்ப டேஸ்டியான மசாலா உதிராத ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.